பாட்டி சாமி கிட்ட பலமான வேண்டுதலா? ஆமாண்டா கண்ணு, நம்ம பரம்பரை கோயிலுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தது இல்ல, அது நல்லபடியா முடியணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது நல்லபடியா சுமூகமா முடிஞ்சிருச்சு. அதான் கடவுளுக்கு நன்றி சொல்லலான்னு வந்தேன். அம்மாவும் சித்தியும் அங்க வந்ததால பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துட்டீங்களா? ஆமாண்டா கண்ணு, திடீர்னு சாமுண்டீஸ்வரியும் அவ தங்கச்சியும் வந்து உக்காந்ததும் என்னடா இது, இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, இது தெரிஞ்சா என் பேரன் கார்த்திக் வந்து கையெழுத்து போட மாட்டானே, என்ன பண்றது, இந்த பிரச்சனை எப்படி தீரும்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது. அந்த நேரத்துல ஏதோ ஒரு போன் வந்தது. சாமுண்டீஸ்வரி ரொம்ப பதட்டமா போயிட்டா. அவ பின்னாடியே அவ தங்கச்சியும் போனா. நல்ல வேளைடா கண்ணு, கடவுள் போன் ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திட்டாரு. ஏன்டா கண்ணு சிரிக்கிற? போன் ரூபத்துல கடவுள் வரல, நான் தான் போன் பண்ணி அம்மாவை அங்க இருந்து கிளம்ப சொன்னேன். நீ போன் பண்ணியா? ஆமா பாட்டி, நான் தான் பண்ணேன். என்னடா பேசுன? பாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பிள்ளைக்கு அதான் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு போய் சொன்னேன். அதான் அம்மா இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அடியாத்தி, நீதான் போன் பண்ணி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா? சாரி பாட்டி, எனக்கு வேற வழி தெரியல. அம்மா இங்க இருந்து கிளம்பலனா கண்டிப்பா கார்த்தி மாட்டிப்பாருன்னு தெரியும். அதான் வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். சரி, நீ பொய் சொல்லிதான் உங்க அம்மாவை இங்க இருந்து கிளப்பி அனுப்புனேன்னு கார்த்திக் கண்டுபிடிச்சிருப்பானே, அவங்கிட்ட எதையுமே மறைக்க முடியாதே. ஆமா, உங்க பேரு என்ன சும்மாவா? அவர்கிட்ட இருந்து யாராவது தப்ப முடியுமா என்ன? நான் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டாரு. அப்புறம் வேற வழி இல்லாம எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீங்க தான் பாட்டியோட பேருங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு என் பேரனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாட்டி, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் அம்மாக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது, அதான் முக்கியம். ஆமா கண்ணு, ஆமா, நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு அது ஏன் ஆசை மட்டும் இல்ல, என்னோட மக அபிராமியோட ஆசையும் அதுதான். நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும், எந்த பிரச்சனையும் இல்லாம சாமுண்டீஸ்வரன் நம்ம 2 குடும்பத்தையும் ஏத்துக்கணும். அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கவலைப்படாதீங்க பாட்டி, கார்த்தி அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நானும் உறுதுணையா இருப்பேன். கூடிய சீக்கிரம் நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரும். ராஜா, இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? அதேதான் நானும் கேக்குறேன், இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? இன்னைக்கு நைட் இங்க காவலுக்கு வர வேண்டிய ஆளு வரலன்னு சொன்னாங்க. இங்க ஆள் இல்லைன்னா சரியா இருக்காதுல்ல, அதுக்காக தான் நான் வந்தேன். இல்ல, இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. இவ்ளோ நாளா இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு நீ வந்ததே இல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? அதான் ஆள் இல்லைன்னு சொன்னேன்ல, அதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. இல்ல, நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்க, எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் எதுவுமே இல்ல, நீ தேவையில்லாம எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. ஆள் இல்லனா என்ன, வேற ஆளை ஏற்பாடு பண்ணி காவலுக்கு வைக்க வேண்டியதானே? சரி, நீ வீட்டுக்கு போ, நான் காலைல வந்துடுறேன். எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சதால நீ அப்செட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், அதான் இங்க வந்திருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்ல, நானே உங்க எல்லார்கிட்டையும் ஒரு நாள் உண்மையை சொல்லிடலாம் தான் இருந்தேன். இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான். உன் மனசுல எதுவும் இல்லல்ல, அப்ப வா வீட்டுக்கு போலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேள, காலையில நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ போ. இல்ல, நீ இல்லாம நான் போக மாட்டேன். இல்லனா நானும் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிக்கிறேன். எதுக்கு இப்ப அடம் பிடிக்கிற? நீ எதுக்கு இங்க கொசு கடியில கஷ்டப்படணும்? நீ வீட்டுல போய் தூங்கு, போ. நீ வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். அங்க தூங்குறதுக்கு பதிலா இங்க தூங்க போறேன். இப்படி ராத்திரி நேரத்துல வெளியே படுக்கிறதுலாம் உனக்கு நல்லது இல்ல, சொன்னா கேளு, போ. எனக்கு எது நல்லதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ நீ வீட்டுக்கு வர போறியா, இல்ல நானும் இங்கே தூங்குவா?
வர வர நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. நீ பிடிவாதம் பிடிக்கலையா? அப்படிதான் இதுவும். சரி போலாம். இது முன்னாடியே சொல்லிருந்தா என்ன? சரி இப்பயாச்சும் சொன்னியே, வா. மாமா என்ன மாப்பிள ஐயோன்னு வரீங்க? என்னாச்சு? மாமா இங்க பாருங்க மாமா. அப்பா, என்னப்பா நீங்க ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? நீயே பாரு. என்ன எல்லாரும் படிக்கிறீங்க, அப்புறம் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ரோஹிணி, நீயாச்சும் அதுல என்ன இருக்குன்னு சொல்லு. நம்ம சித்திக்கு சிவனாண்டி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருமா.